வெல்கம் டு ராயல் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் கிரில் சிக்கன் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரில் சிக்கனு, நல்லா அருமையாக இருக்கும். கூடவே வெஜிடபிளையும் நம்ம கிரில்லில் போட்டு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 2 முழு சிக்கன் எடுத்துருக்கிறேன். நம்ம சிக்கனை பிரட்டுறதுக்கு முதல்ல மசாலா அரைச்சி செய்வோம், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, தயிர் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கையால் அரைக்கிற மசாலா தான் சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக வீட்லேயே இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கினா காரமாக நல்லாயிருக்கும். அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் உப்பும், 1.5 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடரும், 1 ஸ்பூனு சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துருக்கிறேன். இப்போ தான் நான் காரத்துக்காக மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா பச்சை மிளகா 2 ஆல்ரெடி சேர்த்துருக்கிறேன். காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ கரம் மசாலா பவுட்ரு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, வினிகர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்துங்கன்னா நல்லா பொசன்னு இருக்கும் சிக்கனு. அப்புறம் லெமன் சேர்த்துக்கலாம், புளிப்பாக நல்லாயிருக்கும். அப்புறம் பெரட்டுறதுக்கு இந்த மசாலா கலக்கிறதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க வேண்டியதான். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை கூட உப்பு எதுவுமே நிற்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை எண்ணெய்லாம் சேர்க்கறதால உங்களுக்கு சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் நான் 2 சிக்கனையும் நல்லா பெரட்டி நான் 4 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறேன். குறைஞ்சது 4 மணி நேரம் வச்சா தான் அந்த மசாலாலாம் ஏறிட்டு நல்லா சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மசாலா கொடுத்து சிக்கனை பெரட்டிடலாம். பெரட்டி நான் அப்படியே வச்சு மூட போகிறேன். 4 மணி நேரத்துக்கு நான் அப்புறம் காட்டுறேன். 4 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் இப்போ சிக்கனை ரெடி பண்ணிட்டேன். வெஜிடபிள் நான் இது சொன்னல, வெஜிடபிள் சேர்த்து சாப்பிட்டு போகணுன்னு வெஜிடபிள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் எடுத்துகிட்டு அதே மசாலாவில் இந்த வெஜிடபிள் எல்லாம் பெரட்டி சிக்கன் மேலே நம்ம வெஜிடபிளையும் சேர்த்து கிரில்லில் வைக்க போகிறோம். பெரட்டிக்கிறேன். கிரில்லில் வைக்க போகிறோங்கன்னா கூட வெஜிடபிளும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்து உடம்புக்கு. நான் எனக்கு கிடைக்கிற வெஜிடபிள்லாம் சேர்க்குறேன். அதுதான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, புருக்லி, காலிஃப்ளவரு சேர்த்துருக்கிறேன். அப்புறம் குட்டி குட்டியாக கோஸ் மாதிரி இருக்கும், பிரசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்க்குறேன். நல்லா 10 நிமிஷம் சூட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் உள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சிடுறேன். வச்சு குறைஞ்சது 35 மினிட்ஸ் விட போகிறேன். 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்மளுக்கு தேவையான எண்ணெயும் நெய்யும் மேலே தடவிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். மசாலா அரைச்சி சேர்த்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சதாலையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட பீட்டா பிரெட்டையும் நானையும் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு சேரும்.